காலையில் கூட எனக்கு ஃபோன் கால் பண்ணி ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார். உலகத்தானை பார்த்தா அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான், நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்கிறான், ஈஸியாக பெற்றுக்கொள்கிறான். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது தெரியல, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருக்குது, ஏன் இவ்வளோ ஒரு போராட்டம் இருக்குது, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஆண்டவர் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க ரொம்ப சந்தோஷம். He pleased to bless them. அவருடைய ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான ஒன்று, ரொம்ப விருப்பமான ஒன்று. அப்படி விருப்பமான ஒன்று ஏன் நிறைவேற மாட்டேங்குது? எல்லாத்துலேயும் போராட்டமும் பிரச்சனையும் சூழ்நிலைக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு. இஸ்ரவேல்னோட நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ஒரு பேர், அது பேர் வச்சுக்கிட்டா போதும், இஸ்ரவேல்ன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டா எல்லாம் நமக்கு கிடைச்சிடும், அதுதான் இஸ்ரவேல். அப்படி இல்லை. ஏதோ நான் கிறிஸ்துவ ஞானஸ்நானம்